ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 8 100 டேஸ் சேலஞ்சில் என்றைக்குமே காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு வெளியே வந்து நின்றுட்டு கொஞ்சம் அந்த இயற்கையான காற்று ஜிலு ஜிலுன்னு இருக்கும் இல்லையா, அதை வாங்கினா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி எவ்வளவோ குறைஞ்சிருக்கு, பார்ப்போம். 74.30 ஆர் 40ன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து 45 வந்துருச்சு. போக போக இன்னும் குறைஞ்சிரும். நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாமே. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இடையில் வந்து தண்ணி குடிக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து வயிறு ஃபில் ஆகிடும் இல்லையா, அதனால் ஒர்க் அவுட் பண்ணுறது நமக்கு டயர்டாகவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணிலாம் இடையில் குடிக்க வேணாம். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லாம் உட்காரக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டுக்கு இடையிலையும் இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்த ஃபேஸ்க்கும் எனக்கு இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் ஃபேஸ்லேயே நல்ல சேஞ்ச் தெரியுது எனக்கு. உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா என்னன்னு பாருங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் சேஞ்ச் தெரியுது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. இது நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா 100 டேஸில் என்னோடய ஃபேஸ் நல்லாவே குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்க்கு தனியாக எக்ஸசைஸ் பண்ணி என் ஃபேஸ் மட்டும் ரொம்ப ஒல்லியாகிடுச்சுன்ட்டு. அதனால் இந்த டைம் நான் எதுவுமே குறைக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்க்கு எந்த எக்ஸசைஸும் பண்ணலை. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்தி, அப்படி இல்லாமல் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட வெயிட் குறையிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் நான் சொல்ல போகிறேன். பூண்டும் மிளகாத்தூளும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு முட்டைக்கோஸ் இருந்தால் இந்த மாதிரி பொடி பொடியாக துருவி எடுத்துட்டு அந்த பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கணும். இதில் வந்து இப்போ நம்ம என்னென்ன தூள் ஆட் பண்ண போகிறோம்னா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் இந்த மாதிரி அடித்து அந்த மிக்சர்லேயே நம்ம ஊற்றி வச்சுக்கணும். ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டரும் சீஸும் சேர்த்து சாப்பிட போகிறேன். சீஸ் கொஞ்சம் அந்த மாதிரி மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தயிர் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்தி தான். முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாதுன்ட்டு கிடையாது, சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சாச்சு. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம பூண்டும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. நான் இது செஞ்சது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, எனக்கு ஓகேவாக தான் இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம டயட்டில் நம்ம ஃபுட்டில் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக பட்டர் சேர்த்துக்கலாம். அது வெயிட் லாஸ்க்கு இன்னும் சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ப்ரெட்டு வந்து எப்படி இருக்குன்னா நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பர் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான ஒரு ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாவும் தம்பியும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் என்னோடய ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது நம்மளோட ஒர்க் அவுட்டு டயட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட வீட்டு வேலை அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா, அதனால் வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு மத்தியானத்துக்கு நான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஆனால் ஆக்சுவலாக நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சா, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அதுலேயே கொஞ்சமாக ரைஸ் போட்டு அது வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நாம் என்ன தான் டயட் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை முடிஞ்ச அளவுக்கு டயட் ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நாம் அதை சாப்பிட்டுக்கலாம். நாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க போவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ இந்த வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ண உடனே உனக்கு வந்து வெயிட்டெல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேலி கிண்டல் நிறையா பண்ணுவாங்க. அதை எதுவுமே நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க.
உங்களோட வெயிட் லாஸு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு 2 நாள் பண்ணோடனே வெயிட் குறைஞ்சிருமா, 1 வாரம் பண்ணோடனே வெயிட் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் தெரியும் 1 வாரம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு எவ்வளவோ ஃப்ளெக்சிபிளாகவும் நமக்கு டயர்டு இல்லாமல் இருக்கும்ல, அது நம்மளால தான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நமக்கு பசிக்குதுன்னா நமக்கு தான் ஃபீல் ஆகும், மற்றவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது, அது அவங்களால தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால மற்றவங்க எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, கவலையே படாதீங்க. உங்களோட இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். அதனால் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்போவுமே வீடு க்ளீன் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் ஒரே நாளே க்ளீன் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மசாலா பாக்கெட்டு, சர்க்கரை, உப்பு எல்லாத்தையுமே எல்லா டப்பாவும் வாஷ் பண்ணி இன்றைக்கி நான் எடுத்து வைக்க போகிறேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபு, நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், ஸ்கூல் அனுப்பணும், கூட்டிக்கிட்டு வரணும், இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்மளோட மைண்ட் அப்படியே பழகிருச்சு. நம்மளோட ஹெல்த்தை நம்ம கவனிச்சுக்கிறதே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். 5 மணிக்கு இல்லைனாலும் 6 மணிக்கு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக 6:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நின்றுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வெயிட் செக் பண்ணுவேன், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணுவேன். கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு கடன்னு உடனே பாப்பாவுக்கு என்ன சமைக்கணும், பாப்பாவுக்கு காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் வந்து என்ன சமைக்கணுமோ அதை சமைச்சிட்டு நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாப்பாவை கொண்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவேன். ஸ்கூலில் விட்டு வந்துட்டு தான் நான் வந்து இந்த வீட்டை கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, மத்தியானத்துக்கு தேவையான ஏதாவது சமைக்கணுன்னா சமைப்பேன், வேறு ஒர்க்குன்னு தான் பண்ணுவேன். டெய்லரிங் ஒர்க்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால என்னோடய டெய்லரிங்கில் கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லையா, அதையும் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். என்னோடய டைலரிங் ஜர்னி இப்போ இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஒரே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு லைஃபு. காலையில் எந்திரிக்கிறது, சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுனால. அதனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணுன்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு சாம்பார் சாதம், நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, பன்னீர் கிரேவி செஞ்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஈவினிங் 4 மணிக்கு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அது என்னடானா அப்போன்னு பார்த்து மழை அதிகமாக வந்துருச்சு. எப்படா அந்த மலையில் பீச்சுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டும் வரலையா, குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருந்த குழந்தைலாம் எந்திரிச்சு ரெடி ஆகிடுச்சு பீச்சு அப்படின்னு சொன்ன உடனே. அப்புறம் அவங்களையும் ஏமாற்ற முடியாது. சரி ஓகே மழை வருது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துக்கலாமான்னு கேட்டதுக்கு, இல்லை மழை வந்தாலும் இடி இடித்தாலும் நம்ம பீச்சுக்கு போயே தான் ஆகணும்னு 2 பேரும் பயங்கர ஆடம். இவரும் இன்னும் வரல. அதனால் அப்படியே வெளியவே நின்றுக்கிட்டு அந்த 2 குழந்தைங்களும் அவர் எப்படா வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் என்னடா குழந்தைங்க வர இவ்வளோ ஆசைப்படுதே, பீச்சுக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்ட்டு கவலையாக இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக அவரும் வந்துட்டார். தூறல் தான் லைட்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் குழந்தைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா பஸ்ஸே வரல ஃப்ரெண்ட்ஸ். பஸ் வருது 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பஸ்ஸே வந்துச்சு. அதுக்கு கொஞ்ச நேரம் வீட்டில் கூட இருந்திருக்கலாம் போல். பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி நாங்கள் பீச்சுக்கு எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். பீச்சுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் மழைங்கிறதுனால மண்ணெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக தான் இருந்தது, உட்காரவே முடியல. அப்போ குழந்தைங்களாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. வல்னு வந்து வீட்டிலேருந்து வரும்போதே அந்த சொப்பு சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அவன் வரிசையாக எல்லாத்தையும் வச்சு உட்காந்து அடுக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தான். பாப்பாவும் ஹஸ்பண்ட் தான் வந்து தண்ணியில் போயிட்டு குதிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. என்னோட லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. எப்படி சொல்கிறது, அவங்க சம்பாதிக்கிறது அவங்களோட தேவைக்கு, அவங்களோட செலவுக்கு, அதுக்கு மட்டும்தான். அது வந்து நாம் அதுக்கு உரிமை கொண்டாடுறதோ, அதை வந்து எடுக்கிறதோ, அது செலவு பண்ணுறதுக்கோ நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அந்த ரைட்ஸை வந்து சம்பாதிக்கிறவங்க நமக்கு கொடுக்க கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட சம்பாத்தியத்தை உருவாக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, நமக்கு தேவையானதை பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க எல்லா நேரமும் நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது. வாங்கி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, நம்மளோட ஏர்னிங்ஸை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஃப்யூச்சரில் வந்து நம்ம பையன் பார்த்துப்பான், பொண்ணு பார்த்துப்பான்னு அவங்க மேலே முழு நம்பிக்கையும் வைக்காதீங்க. நமக்கு என்ன தேவையோ அது கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இருந்தே சின்ன சின்னதாக சேவ் பண்ணி வச்சாதான் அவங்களோட ஃப்யூச்சரில் நாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்குன்ட்டு வந்து நான் ஹஸ்பண்டையோ குழந்தைங்களையும் நான் வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. குறை சொல்லலை,
நம்மளோட சேஃப்டி செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வருமானத்தை சேமிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அந்த டைமிங் வந்து நமக்கு முக்கியம். நாம் வெளியில் ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு அந்த டைமிங்கில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம வந்து ஒர்க்குக்கு போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது நம்ம வெளியே வேலைக்கு போகும்போது. இதே வீட்டில் சொந்தமாக ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எது வேணாலும் இருக்கலாம். பூ கட்டலாம், டெய்லரிங், அப்புறமா இப்போல்லாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறாங்க, க்ளவுட் ஃபுட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட சம்பாத்தியத்தை அதிகப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் குட்டி குட்டி ஸ்டால்லாம் போட்டு நிறைய பேர் எவ்வளவோ இயரிங்ஸு, டாய்ஸு அந்த மாதிரிலாம் விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. பட் நம்மளால் அந்தளவுக்கு முடியலைனாலும் வீட்டில் இருந்து என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கண்டிப்பாக நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்ட்டு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, என்னதான் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் அந்த நம்மளோட காசு இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க என் கூட. நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, ஃப்ரீடமாக வச்சுக்கிறாங்க, நல்லா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இன்றைக்கி வந்து பீச்சுக்கு போயிட்டு பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டோம். இந்த வள்ளனுக்கு மட்டும் பாப்கார்ன்னா உசுறு. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன். நம்ம வந்து பாப்கார்ன் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. ஏன்னா அது வெயிட் லாஸ், அதாவது எப்படி சொல்கிறது, வெயிட் கெயின் ஆகாது, ஃபேட்டு கம்மி தான். அதனால் நான் அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம். பீச்லேயே வந்து ப்ரௌனிலாம் விற்றுட்டு இருந்தாங்க, ஹோம்மேட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய கீ யூஸ் பண்ணதுனால அந்த கீயோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருந்துச்சே தவிர ப்ரௌனி என்ன டேஸ்ட்டுன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது கொஞ்சமாக லைட்டாக மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணினேன் நான். என் பொண்ணு தான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் எப்படா இதை காலி பண்ணுவாங்கிற மாதிரி அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டாங்க. சரி ஓகே, குழந்தைங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க, அதனால் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, கோல்டு, பீச் காற்று, மழை, அது இல்லாமல் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடவும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கோல்டு வந்துருச்சு. டானிக் ஊற்றினாலும் டானிக்கு குடிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்களா ரவ்வோண்டு கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால. இப்போலாம் நான் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீமையும் நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம 60 கிலோவுக்கு வருவோம், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாலும் இனிமேல் என்னோட எக்ஸசைஸை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணனாலும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? முன்னாடியெல்லாம் நான் வந்து வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எகத்தாளத்தில் நான் ஃபுட்டு சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, இது சாப்பிட்றதுன்னு போனதுனால மறுபடியும் வெயிட் வந்து ஜாஸ்தியாக தான் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த டைம் வந்து முடிவோடு இருக்கேன். வெயிட் கம்மி பண்ணனா எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட இந்த ஒரு நாள் பயணம். இந்த டே 8 எப்படி போணுச்சுன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், உங்களோட எதுவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன்.